வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 103ஆம் பாகத்தில் விதியின் விளைவு, வினையின் விளைவு, விதி மதி என்ற கருத்தை பற்றிய 3வது வகுப்பு. ஆதிசிவத்திலிருந்து இறை துகள் என்ற சக்தி தோன்றிய போதே அதனோடு இணைந்தே விதியும் பிறந்தது. அதற்கு இயல்பூக்க விதி என்று பெயர். இறை துகள்கள் குவிந்து விண்ணான போது இந்த இயல்பூக்க விதியே செயல் இயற்கை விதியாக மாற்றம் பெறுகிறது. லா ஆஃப் நேச்சர். பஞ்சபூதங்கள் தோன்றி பிறகு ஜீவ இனங்களிலே நுண் உயிர் தோன்றிய போதே செயல் விளைவு விதி பிறந்து விடுகிறது. இந்த 3 விதியும் தேவநீதி என்ற விதிக்குள் அடங்கும். இதை பற்றி கடந்த 2 வகுப்புகளிலே நாம் சிந்தனை எடுத்திருக்கின்றோம். மண்ணே பானையாய் இருப்பது போலவே எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும். விண்ணே மண் ஆனாற் போல் விதி மதியாய் மாறிடனும் மண்ணில் விண் அடக்கம் போல் மதியினிலே விதி உளது. விண்ணே மண் ஆனால் போல விதி மதியாய் மாறிடனும் மண்ணில் விண் அடக்கம் போல் மதியிலே விதி அடங்கியிருக்கிறது. விதியின் வெளிப்பாடு அதை மதித்து நடக்கின்ற அறிவின் பக்குவம்தான் மதி என்ற வினை சொல். பூமி தோன்றிய போதே மின்சாரம் உண்டு என்றாலும் மதி அதனை எப்போது கண்டெடுத்தது? 1752ஆம் ஆண்டு பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற ஒரு விஞ்ஞானி தான் மின்சக்தியை கண்டெடுத்தார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 1879 தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய மதி பல்பை கண்டுபிடிக்கிறது. அப்ப மின்சக்தி கண்டெடுத்த பிறகு 150 ஆண்டுகளாக இருக்கிறது பல்ப் என்ற ஒரு சாதனத்தை கண்டெடுப்பதற்கு. எல்லாமே விதியாக இயற்கையோடு மறைந்திருக்கிறது. அதை மதியின் ஆற்றல் வெளிப்படுத்தி பயன்படுத்துகிறது, வாழ்வின் மேன்மைக்காக பயன்கொள்கிறது. எனவே விதியும் மதியும் என்ற அமைப்பை வார்த்தைகளால் எந்த அளவில் விளக்கினாலும் விளங்கிக் கொள்வது சற்றே குழப்பம்தான். அதற்கு ஆராய்ச்சி வேணும். நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள்,
நாம் சந்தித்த உறவு, நட்பு, அவருடைய அனுபவங்கள், கேள்விப்படுகின்ற செய்திகள், எல்லாவற்றையும் தொகுத்து ஆராய்ந்து பார்த்தால்தான் இந்த விதிக்கும் மதிக்கும் உள்ள தொடர்பை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இயற்கை நீதியும் அதிலே ஊடுருவி செயல்படுகின்ற தெய்வத்தின் அறிவு திறமும் புரியும். விதி வாசலை திறந்து வைத்தால்தான் மதி ராஜநடை போடும். வாசலை மூடிவிட்டால் மதி முட்டி மோதி தடுமாறும். அதனால் விதிக்குள் மதி அடக்கம் என்பதுதான் தெளிவு. இந்த பிரபஞ்சத்தின் இயக்க விதிக்கு தலைமை ஏற்றது எது? விண்வெளி. பக்தி மார்க்கத்திலே பரமாத்மா என்று சொல்வார்கள். இங்கு இறைநிலையின் பேராற்றலே எண்ணற்ற தோற்றங்களாயின. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அந்த பேரறிவு அனைத்து இயக்கங்களிலும் ஊடுருவியதனால்தான், அறிவே ஆற்றலாக தரமாற்றம் பெற்றதனால்தான் எல்லா இயக்கத்திற்குள்ளும் ஒரு இயக்க ஒழுங்கு விதியாகவே அமைந்திருக்கும். அது இல்லாத இயக்கமே கிடையாது. விதிக்குள் கட்டுப்படாத இயக்கமே கிடையாது. விதி விலக்கு என்பதும் கிடையாது. அனைத்து தோற்றங்கள் கருவிகளுக்கும் கணக்குக்கும் எட்டக்கூடியவை. இயக்க ஒழுங்குக்கு காரணமான அறிவு கருவுக்கும் கணக்குக்கும் எட்டுமா? இது எட்டாது. இதுவே நம்மிடம் ஆத்மாவாக இருப்பதனால், ஆத்மாவில் உள்ள அனுபவங்களை தவத்தால் பெற்ற தீர்க்க தரிசன திறத்தால் அன்றி வேறு எந்த வகையிலையும் ஆத்மாவை நெருங்க முடியாது, அறிய முடியாது. அதனால் பொதுவாக மக்கள் இதை தலையெழுத்து என்றும் விதி என்றும் பிறந்த நேரம் என்றும் சில வார்த்தைகளில் அதை முடக்கிவிட்டார்கள். இதை அறிவதை ஆத்ம ரகசியம் என்று சொல்வார்கள் ஞான மார்க்கத்தில். எனவே உலகத்தின் தலைமையாகிய பரமாத்மா பின்னப்பட்டு ஒவ்வொரு ஜீவனிலும் உயிராக மையம் கொண்டுள்ளது. அப்போ பரமாத்மாவுக்கு உருவம் உண்டா என்றால் கிடையாது. அது பருத்தோற்றம் அல்ல, தூய்மையான ஜீவாந்த களம். 8 முதல் 13 அலைகளுக்குள் பதிவில்லாத வகையிலே அமைந்திருக்கின்ற ஜீவாந்த களம்தான் பரமாத்மா. ஆத்மா என்றாலே உணரும் திறம், சென்சிங் ஃபேக்கல்டி தான் ஆத்மா என்ற சொல்லுக்கு அர்த்தம். இந்த ஜீவாந்த கருமையத்திலே அனுபவங்கள் கலக்கின்ற போது அதை ஆத்மா சொல்கிறோம் என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். வினை விளைவு விதி நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவற்றின் அதிர்வலைகளை ஈர்த்து கருமையத்தில் இருப்பாக்குவதைத்தான் தலையெழுத்து என்று சொல்கின்றோம். செயலுக்கு விளைவாக அமைந்ததுதான் இயற்கை சட்டம், தெய்வ நீதி. அந்த விளைவு நற்செயலுக்கு இன்பங்களையும் துர்ச்செயலுக்கு துன்பத்தையும் விளைவாக தருகிறது. அதாவது தெய்வ நீதிக்கு மதித்து வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு இன்பமே சாஸ்வதம், துன்பத்தின் சாயல் கூட விழாது. முரண்படுகின்ற போது யாராக இருந்தாலும் விதிவிலக்கு கிடையாது. மத தலைவராக இருக்கலாம், பக்திமானாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், அதிகாரமிக்கவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் விதிக்கு முன் எல்லோரும் சமம்தான்.
இந்த செஸ்ல சொல்லுவாங்களே, ஆட்டம் முடிந்த பிறகு ராஜா, ராணி, குதிரை, யானை எல்லாம் ஒரே பெட்டிக்குள்ளதான் போகும். அது மாதிரி சாகின்ற போது எல்லாம் மண்ணுக்குள்ளதான் புதைச்சாகணும். ஒரு பெருந்தலைவர்னு சொல்லி எங்கேயாவது போய் அமானுஷ்யம் எங்கேயாவது புதைக்க முடியுமா? எல்லாருக்கும் ஒரே சுடுகாடு தான். ஆசை முதற்பட்ட 6 குணங்கள் வழியாக ஐம்புலன்களை பயன் கொண்டு மனம் செயல்படுகின்ற போது ஜீவன் சக்தி அளவுக்கு அதிகமாக செலவாகின்ற போது ஏற்படக்கூடிய முரண்பாடுகள், இதெல்லாம் சீர்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் எங்கே கிட்டும்? அதுதான் ஆத்ம தரிசனம், தெய்வ தரிசனம், உண்மையான ஆத்மீக பயிற்சிகள். இந்த பயிற்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களுக்கு கலங்கரை விளக்கு போல வாழ்க்கையின் உடல் பாதுகாப்பு பராமரிப்புக்கான அனைத்தும் தருவது ஐம்புலன்கள் தான். கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு என்றார் திருமூலர். சரி, இதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கிறதா? உலகத்துல தியானம் செய்கின்ற மக்கள் எத்தனை பேர்? ஒழுக்கம் சார்ந்து வாழ்கின்ற, பிறர் நலம் பேணுகின்ற, பொது நலத்தோடு வாழ்கின்ற மக்கள் எத்தனை பேர் என்று சில கசப்பான கேள்விகள் எழுப்பினோம் என்றால் விடையும் கசப்பாதான் இருக்கும். மிக குறைந்த எண்ணிக்கை தான். பெரும்பான்மையான மக்கள் சுயநலவாதிகள் தான். தன் மேன்மைக்காக, வளத்திற்காக எதையும் செய்வார்கள். கொலை, கொள்ளை கூட அரசியல்வாதிகள் சர்வசாதாரணமா செய்றாங்க இல்ல. பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக உயிர் கொலை என்பதை கூட சர்வசாதாரணமாக செய்றாங்க. அதுதான் வள்ளுவர் சொல்றார், யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாகின்ற வரைக்கும் ஒரு மனிதன் குருவை தேடவில்லை, ஞானம் பெறவில்லை, இறை உணரவில்லை, வாழ்க்கை நெறிகளை புரிந்து கொள்ளவில்லை, அதன்படி தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றார். கவிஞர் வாலி அழகா கேட்பார், திருந்தாத உள்ளங்கள் இருந்தன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இந்த கேள்விக்கு விடை என்ன? பல கோடி பேர். அதாவது ஒரு முறை வங்கியில பணியில் இருந்த காலத்துல ரிட்டையர் முன்னாடி 1 மேன் பிரான்ச், ஒரே ஆள் தான். ஆனா அந்த இடமும் சரியான கூட்டம் மிகுந்த இடம். எப்பவும் 200, 300 பேர் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து 2 மணி நேரம் ஆச்சுங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், இங்க வரும்போது எவ்வளவு பேர் இங்க இருந்தாங்கன்னு. ஒரு 150 பேர் இருப்பாங்க அப்படின்னாரு. ஆளுக்கு 1 நிமிஷம் போடுங்க, எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டேன். 2.5 மணி நேரம் ஆச்சு இல்ல. அப்ப 2 மணி நேரம் தான் ஆச்சுன்றீங்க. அது கூட இல்லாம எப்படி ஒரு மனுஷன் வேலை செய்ய முடியும் 1 நிமிஷம் கூட இல்லாம அப்படின்ட்டு. நீங்க பரவாயில்லைங்க, 2 மணி நேரம் வீணா போச்சுன்னு வருத்தப்படுறீங்க. நாட்டுல பல பேர் பிறந்ததே வீணா இருக்குது, ஆனா வருத்தப்பட மாட்டேன்றாங்க அப்படின்னு. நான் அவரை பாராட்டுனா இல்ல வதைக்கிறேன்னு அவருக்கு புரியல. ஒரு குழப்பத்துல பார்த்தார். சரி, வேலையை முடிச்சு கொடுத்து அனுப்பின வச்சுங்க. இது மாதிரி பிறந்ததே வீண் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதிகம்தான், மிக அதிகம். அவர்கள் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்கும் ஒரு அடையாளமும் கிடையாது. அதனால்தான் அவருடைய சந்ததிகளை அவரை நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டாங்க. செத்த அன்னைக்கு அழுவாங்க. ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாசத்துல எல்லாம் மறந்துட்டு ஹாப்பியா எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
They alone live who lived for others. The rest are more dead than alive என்றார் விவேகானந்தர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்றார் வள்ளுவர். அப்படி ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனையும் இறை நீதியையும் புரிந்து கொள்வதால் இயற்கையின் பேரறிவு நம்மில் வெளிப்பட பிறக்கின்ற குழந்தையும் திருவுடை குழந்தையாகவே, தெய்வீக குழந்தையாகவே இருக்கும். இந்த அனுபவம் 7 தலைமுறைகளுக்கும் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு பழைய திரைப்பாடலில் பிறக்கும்போது பிள்ளை எல்லாம் ஒண்ணுதானப்பா, அவன் பெரியவனா வளரும்போது விஷயம் வேறப்பா, படிக்க வச்சு பிள்ளைய கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, உன் பரம்பரைக்கு ஒன்று போதும் கவனம் வையப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் வரும். ஸோ அந்த படிப்பு என்ற ஒன்று இருந்தால், கல்வி என்ற ஒன்று இருந்து விட்டால், அது ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது வழிநடத்துகின்ற பாதுகாப்பாகவே அமையும். படிக்க வச்சு கண்ணை கொஞ்சம் திறந்து வைப்பா, உன் பரம்பரைக்கு ஒன்று போதும் கவனம் வையப்பான்னு சொல்லி அந்த 2 வரிகள் வரும். இதுல கல்வி என்பது என்னன்றத மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு லிட்டரரி பர்சன்டேஜ் கூடிக்கிட்டே போகுது, ஆனா ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை. அப்ப கல்வி மட்டுமே மனிதனுக்கு மாற்றத்தை தரவில்லை என்பதுதானே உறுதியாகிறது. காரணம் என்ன என்றால், குருகுலத்தின் போது இருந்த கல்வி முறை வேறு, இந்த மெகலே அறிமுகப்படுத்திய கல்வி முறை வேறு. இதுல எழுத்தறிவும் தொழிலரும் மட்டும்தான் இருக்கும். ஒழுக்க பழக்கங்களும் இறை தத்துவ அறிவும் இங்க கிடையாது. வள்ளுவர் காலத்துல அது இருந்தது, அதனால் அவர் கல்வி அப்படி சிறப்பித்து பேசுகிறார். எனவே இதை புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற போது, வெற்றி வருகின்ற போது மகிழ்கின்ற மனிதன் சோதனை வரும்போது தோண்டு விடுகிறான். யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்ற கேள்வி எழுகிறது, ஆனால் விடையை தேடி ஆழமாக பயணிப்பது இல்லை. ஏதோ மேலோட்டமா கேள்வி வரும், எல்லாம் விதி அது இதுன்னு ஏதோ ஒரு வார்த்தை கிடைக்கும், அதோட விட்டுருவாங்க. இறைவன் செய்யாத ஒன்றுக்கு விளைவை தர மாட்டான். வினை இல்லாத விளைவு இல்லை, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் என்று ஏற்கனவே ஒரு கவியை பார்த்தோம். எனவே ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பதுதான் நியூட்டன் விதி. சரி, எதிர்வினை என்றால் இப்போ கஷ்டம் வரும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, என்ன கர்மமோ அப்படிம்பாங்க. கர்மம் என்றால் செயல்னு அர்த்தம், பாவம்னு அர்த்தம் இல்லை. ஆனா மக்கள் எப்படி பயன் கொள்றாங்க? கர்மத்தை பாவமாகவே பயன் கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். அப்படி இல்லை, இரண்டும் இணைந்ததுதான் செயல். அது கர்மா என்றும் வடமொழியில சொல்லுவாங்க. எனவே எதிர்வினை என்றால் துன்பம் என்று பொருள் அல்ல. செயலிலே பாவ புண்ணியம் கிடையாது. செயலுக்குரிய விளைவை உடல் தாங்க முடியாத போது, மனம் ஏற்க முடியாத போது ஏற்படும் போது பொருத்தமில்ல உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று தீர்ப்பளித்தார் மகரிஷி அவர்கள். இப்போ எல்லாவற்றிலும் இருமைத்தன்மை உண்டு. இதுல நமக்கு பாசிட்டிவ் மட்டுமே பிடிக்கும் என்றால் நெகட்டிவ் எங்க போகும்? இல்லையா? இப்போ விளக்கு இல்லை என்றால் எவ்வளவு சிரமம். இந்த இரவு நேரத்துல விளக்கு இல்லை என்றால் எவ்வளவு தடுமாற்றம். சரி,
இந்த விளக்கின் வெளிச்சத்தில் நல்ல காரியங்களை செய்பவர்களும் உண்டு, மற்றவர்களை அழிக்கின்ற காரியத்தை செய்பவர்களும் உண்டு. இன்னும் சொல்ல போனா இருட்டு நேரத்தில் தில்லர்களுக்கும் ஐகர்களுக்கும் தான் முக்கியமான வேலை இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் வந்த பிறகு நிலைமை மாறி போச்சுன்னு வைங்க. இதெல்லாம் பொதுவாக உறக்கத்தில் விழித்திருப்பவர்கள் சமூக விரோதிகளாக தான் இருப்பாங்க. அப்படி அவர்கள் இந்த விளக்கை தவறாக பயன்படுத்துகின்ற போது விளக்கை கண்டுபிடித்தது தாமஸ் ஆல்வா எடிசனின் குற்றமா? இல்லையே. இப்படி ஒவ்வொரு பொருளிலே செயலிலே இருமை விளைவுகள் உண்டு. அதைத்தான் புண்ணியம் பாவம் என்று 2ஆ பிரிக்கிறோம். அதனால் செயலிலே குற்றம் இல்லை, விளைவை கொண்டே செயலை தரம் பிரிக்கிறோம். தீதா, நன்றா, பாவமா, புண்ணியமா என்று தரம் பிரிக்கிறோம். சாமி ஒரு கவிதை சொல்றாங்க, வினை எதுவும் நலம் தீது என்பதில்லை. வினை எதுவும் நலம் தீது என்பதில்லை. விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். விழிப்புடனே எண்ணம் எழும் போதே தேர்வோம், வினை காலம் தொடர்பு பொருளுக்கேற்ப வெவ்வேறு அளவு இன்ப துன்பம் நல்கும். வினைகள் தம்மை உடல் தகுதி உலகம் ஒப்ப உயர் இயற்கை நீதி ஒக்க ஆற்ற மேலாம். உலக விதிக்கு ஏற்றவாறு, இயற்கை விதிக்கு ஏற்றவாறு, சமுதாய சட்டத்திற்கு ஏற்றவாறு அறம் சார்ந்து ஆற்றிவிட்டால் துன்பமே இல்லை. எனவே விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தீர்வோம். எண்ணி துணிய கர்மம் என்பார் வள்ளுவர். இப்போ வாழ்க்கை என்பதே உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இதுக்கு மேல ஒரு செயல் செய்ய முடியாது. இதுல வெரைட்டி நிறைய பிரிவுகள் உண்டே தவிர தொகுதிகளாக பிரிக்கின்ற போது 5க்கு மேல் வாழ்க்கை இல்லை. இச்சை வயப்பட்டு உடல் தாங்கும் அளவுக்கு மேல் யார் வற்புறுத்துறாங்க? மனசுதான் வற்புறுத்துது. இதை முடிச்சிடலாம், இதை செய்திடலாம் என்று மனம்தான் வற்புறுத்துகிறது. அது வலியாக, நோயாக, சிக்கலாக உருவெடுக்கின்ற போது உடம்பு மட்டுமா துடிக்குது? மனசும் சேர்ந்து துடிக்கும். அப்ப எந்த இன்பத்தை நாடி புலன்களை வற்புறுத்தி செய்ய வைத்ததோ மனம், அதே மனம் புலன்கள் நோயால் தவிக்கின்ற போது மனதும் சேர்ந்து துடிக்கும். அப்ப எதிர்பார்த்தது என்ன, நடந்தது என்ன? ஒரு ராமாயணத்துல ராமனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று தசரதன் விரும்பினான். நல்ல காரியம் என்று அயோத்தியே விழா கொண்டாடியது. ஆனா கிளைமேக்ஸ்ல மாறி போச்சு. 14 வருஷம் வனவாசம் என்றாய் போச்சு. இப்போ தசரதனும் மக்களும் எதிர்பார்த்தது நாட்டுக்கு நன்மை வரும் என்று. ஆனா விளைந்ததோ ராமன் காட்டுக்கு போக நேர்ந்தது, தசரதனும் உயிர் விட நேர்ந்தது. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்படி சில சமயங்களிலே மனம் நன்மையை எதிர்பார்த்து, சுகத்தை எதிர்பார்த்து செயல்படுகின்ற போதும் எதிர்பாராத வகையிலே துன்பங்கள் வந்து சேரும். காரணம் என்ன? பொருள், கருவி, காலம், வினை, இடன் ஒடு 5ம் இருள் தீர எண்ணெய் செயல். பொருள், கருவி, காலம், வினை, இடம் 5.
இதே கோட்பாட்டை மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே 5. அப்ப வள்ளுவ பெருந்தகை இருள் தீர எண்ணி செயல், துன்பம் வராதபடிக்கு ஆராய்ந்து பார்த்து பிறகு செயல் செய். எண்ணி துணிகை கருமம் என்று சொன்ன பிறகு எந்தெந்த வகையில எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த குறளிலே விளக்கம் சொல்கிறார். 5 கோட்பாடுகளிலே சிந்திக்கணும். சரி, ஏன், விளைவு என்ன, எப்படி, எதன் மூலமாக? அதுக்கு இங்க பதில் இல்லை. இது எல்லாம் இணைத்து மகிழ்ச்சி அவர்கள் அற்புதமான ஒரு கவியை தருகின்றார். செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே, சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே, வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் தூய்ப்பதுணர்ந்து ஒய்குவோம். அப்போ 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலுக்கும் தக்க விளைவு வரும், தக்க காலத்தில் வரும், தக்க நபர் மூலமாக வரும், தக்க இடத்திலே சூழ்நிலையிலே வரும். இது எல்லாவற்றையும் கணிக்கின்ற அறிவு யாருக்கு இருக்கு? செய்த பிறகு எதையும் கணிக்க முடியாதுங்க. இதே கோட்பாட்டை எப்ப விலை வரும் என்று ஆராய்ந்து பாருங்க. யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? எந்த மகனும் சொல்லல, எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. திங்க் பிஃபோர் யூ லீவ். எண்ணி துணிகத்தான், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு முடிச்சிட்டார். அப்ப செயல் செய்வதற்கு முன்பே ஆராய்ந்து பார்க்க வேண்டுமே தவிர செய்த பிறகு ஆராய்வதிலே மாற்றம் வராது, விளைவை மாற்ற முடியாது. அதாவது எந்த செயலுக்கு என்ன விளைவு என்பதை இறைவன் துல்லியமாக தீர்மானிப்பது மட்டும் அல்ல, அதை அமல்படுத்துவதிலேயும் பேதம் கிடையாது. இப்ப பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கு உலகம் முழுவதும் இறை வழிபாடு மிக ஆடம்பரமாகத்தான் செய்யறாங்க. எளிமை என்பது எந்த மதத்திலேயும் இல்லை. காரணம் என்ன என்றால், நாம கேட்டதெல்லாம் இறைவன் தருகிறான், நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் இறைவன் மன்னிச்சிடறான் என்ற 2 கருத்துக்களை மையப்படுத்தித்தான் பக்தி மார்க்கம் மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறது. இந்த 2 சொல்லாம அவங்களால மக்களை கோயிலுக்கு வர வைக்க முடியுமா பாருங்க. ஒருத்தரும் வரமாட்டாங்க. அப்ப நீ கேட்டது கிடைக்கும், பாவங்கள் தொலையும், இந்த 2 சொன்னா தான் வருவான். ஒரு முறை ஆழியாறுல பிரம்மஞான பயிற்சி வகுப்பு பேசிய பொழுது சொன்னேன், மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன் அப்படின்னா. அந்த வகுப்பு முடிஞ்ச உடனே பல அன்பர்கள் கிடையாது, 20-30 பேர் இருப்பாங்க. எல்லாரும், என்னங்க எப்படி சொல்றீங்க, எல்லா மதங்களும் இறை மன்னிப்பான்னு சொல்லுது, நீங்க மன்னிக்க தெரியாத இறைவன் சொல்லிட்டீங்களே. நான் சொல்லலையே, மகர்ஷி மட்டும் சொல்லலையே. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்றார் வள்ளுவர். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அவகாசம் அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள். இதுதானே 3 பெரிய மதங்கள். 3 பேரும் இறை மன்னிப்பான்னு சொல்லலையேப்பா. இல்ல, அப்படித்தானே சொல்றாங்க, சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான் நீங்க தட்டுல நிறைய காசு போடுவீங்க. இறை மன்னிக்க மாட்டேன் சொன்னா நீங்க கோயிலுக்கு போக மாட்டீங்கல்ல. எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு நண்பர் மட்டும் தொடர்ந்து எப்படி எப்படின்னு தயங்கி தயங்கி நின்றுட்டே இருந்தார். சரி, அவர்கிட்ட கேட்டேன், இப்போ நான் சொன்ன கருத்து உங்களால் ஏற்க முடியலன்னு தயங்குறீங்க, நல்லதுதான். ஆனா இறை மன்னிப்பான்னு உங்களுக்கு சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா.
எப்படி மன்னிப்புன்னு அவங்க கிட்ட கேட்டீங்களா? இல்லைங்க. ஏன் கேட்கல? இப்ப மன்னிக்க மாட்டான்னு சொல்லும் போது இவ்வளவு யோசிக்கிறீங்களே, மன்னிப்பான்னு சொன்ன போது எப்படின்னு ஏன் கேட்கல? அவரை பதில் சொல்ல முடியல. நானே சொன்னேன், ஏன் கேட்கல தெரியுங்களா? தப்பு செய்யற மனசுக்கும் மன்னிக்கிற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம் வெகு அமோகம். தப்பு செய்யற மனசுக்கும் மன்னிக்கின்ற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம் மிக அற்புதம். அதனால கேட்கல. இப்போ இறை மன்னிக்க மாட்டான்னு கருத்தை கேட்கின்ற போது, தப்பு செய்தே பழகிய மனசு ஐயோ துன்பம் வருமே, தண்டனை வருமேன்னு பயப்படுது. அதனால இப்ப தயங்குது. இந்த தயக்கம்தான் நல்லதொரு மாற்றத்திற்கு அடிப்படை. மகான்கள் சொன்ன கருத்து தான் நான் சொன்னேன். இது என்னுடைய கருத்து கிடையாது. இதை ஏற்க முடியவில்லை இப்போதைக்கு என்றாலும் ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் சிந்திங்க. ஏத்துதான் ஆகணும். அதுதான் விதி. ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் சிந்திங்க. ஆனா அந்த கருத்து மாற்றமே கிடையாது. சரி போயிட்டான்னு வைங்க. இப்படி இறைவனுடைய அந்த வினை விளைவு செயல் விளைவு தத்துவத்திலே வேதங்களோ மாற்றங்களோ யாருக்காகவும் அது வளைந்து கொடுப்பதும் கிடையாது. ஆன்மாவில் பதிந்த அனுபவமே தக்க காலத்தில் விளைவாக வருகிறது. அதை 2 தொகுதியா பிரிக்கிறோம். பிரசவம் வரைக்கும் உள்ளது மிக நீண்ட அனுபவ தொகுப்பு. பெரிய தேங்காய். சஞ்சித கர்மா. தெலுங்குல சஞ்சினா பை. அது பெரிய பை. 3 வயதுல இருந்து இப்போ வரைக்கும் செய்து முடித்த அனைத்தும் பிரார்த்த கர்மா, தன்வினை, சின்ன தேங்காய். இந்த 2ம் சேர்ந்துதான் இருமுடி கட்டு. பெரிய தேங்காயும் ஒரு சின்ன தேங்காயும் சேர்ந்ததுதான் இருமுடி கட்டு. இது எங்க வைக்கணும்? தோல்ல போட்டு போலாம் சௌரியமா, கீழே ஒழுகாது. ஆனா அப்படி வைக்கல. தலையில சுமந்துட்டு வரணும், கீழே விழுந்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. பயபக்தியோட பிடிச்சிட்டே போவான் விழாம. அப்ப என்ன ஆகும்? துரியத்திலே மனம் குவிகின்ற போது மூளை செல்கள் செயல்பட தொடங்கிவிடும், ஆக்டிவேட் ஆகிடும். அப்ப சிந்தனை திறம் அதிகமாகின்ற போது எதையுமே சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த மேன்மை, அந்த பக்குவம் வாழ்க்கையின் இயல்பாகிவிடும். இப்படி மறைமுகமாக நம்முடைய சிந்தனை திறத்தை உயர்த்தி துன்பம் இல்லாமல் நல்லதை சார்ந்து வாழ்வதற்கான ஒரு மார்க்கத்தை தான் தர்ம சாஸ்தா என்று சொல்லி 18 படி வழிபன்றெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. சரி, இப்போ இந்த அனுபவங்கள் எல்லாம் உள்ளே போய் பதிகின்றன. நட்டம் என்ன? இருந்துட்டு போட்டுமே. நம்ம வீட்டுல எவ்வளவு சாமான்கள் பயன்படுத்தாம வச்சிருக்கிறோம். எல்லாம் பறன் மேல கிடக்குது இல்ல. அதுவும் இதுவும் கடந்துட்டு போட்டுமே. என்ன பிரச்சனை நமக்கு? என்றா இது அங்கே இருந்தா பிரச்சனை கிடையாது. அங்கே இருந்தா பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். பிரதிபலிக்கின்ற போது சுகமான எண்ணங்கள், துக்கமான எண்ணங்கள் மாறி மாறி நம்ம அலைக்கழித்துக் கொண்டே இருக்கும். சுகமான எண்ணங்கள் அதிகமா மனசு எடுத்து காட்டாதுங்க. துக்கமான அனுபவங்களையே, முரண்பட்ட அனுபவங்களை தான் அதிகமா எடுத்து காட்டும். ஏன்னா மனம் என்பதே சைத்தான், நெகட்டிவ் ஃபோர்ஸ். இட் cannot திங்க் பாசிட்டிவ்லி. இப்போ குடும்பத்துல வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செய்திருப்பாங்க வாழ்க்கை துணை. அதெல்லாம் நினைத்து பார்த்தா என்னைக்கோ ஒரு நாளைக்கு சொல்லக்கூடிய ஒரு சுடு சொல்லோ, செய்யக்கூடிய தவறான செயலோ
ஒரு பொருட்டே கிடையாது. ஆனாலும் மனதை எது ஆக்கிரமித்திருக்கிறது எப்படின்னு பாருங்க. நல்லதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுங்க. அந்த ஒண்ணு செஞ்சிருப்பாங்க பாருங்க, அதுதான் தெரியும். அதாவது நம்ம பணியில் இருக்கிற போது 300 400 பேர் வர்றாங்க வச்சுங்களேன். எல்லாரும் அவங்க போயிட்டு இருப்பாங்க. யார் ஒருத்தர் சண்டை போடுவான், இல்ல இது மாதிரி இப்ப நம்ம சொன்னேனே அது மாதிரி ஏதாவது, அதுதான் நம்ம மனசுல நிக்கும். இப்ப இத்தனை பேருக்கு நம்ம நன்மை செய்தோமேன்னு சாயந்தரம் போகும்போது மனசுல நிக்காது. அப்படி பேசிட்டேன் பாத்தியா, அப்படி அதுதான் மனசுல நிக்கும். அப்ப 160 80 பேர் பயன்பட்டா ஒன்றும் சொல்லாம நான் சந்தோஷம் போயிருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு தானே நம்ம பிடிக்கல அப்படின்னு மனசு எடுக்கிறது இல்லையே. அந்த ஒன்று தான் தொங்கிக்கிட்டு இருக்கும். அதனால தான் ஓசோ சொல்லுவார், மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், இட் கேனாட் திங்க் பாசிட்டிவ்லி. உயிரின் படர்க்கை நிலையே மனம் விரிந்து கொண்டே போகும். உள்ளொடுங்கி போனா தான் நல்லது, பாசிட்டிவ். விரிந்து கொண்டே போனா நெகட்டிவ். அப்போ மகிழ்ச்சி சொல்வதும் ஓசோ சொல்வதும் நம்முடைய மனதை நாம் தினசரி வாழ்க்கையிலே அனுபவங்களை பார்க்கின்ற போதும் மனம் ஒரு சைத்தான் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. அது கெட்டதை மட்டுமே எடுத்து போட்டு வதச்சுக்கிட்டே இருக்கும். அதனால்தான் எப்பவும் நல்லதையே செய்து விட்டால் இந்த சிக்கல் இருக்காது. ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அப்ப இனிமையான வாழ்க்கை வேண்டும் என்றால் அன்பு, நன்றி, கருணை இருந்துவிட்டால் வாழ்க்கை எந்த வகையிலையும் சிக்கலும் இருக்காது, வருத்தம் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. இப்படி ஒவ்வொரு செயலிலேயும் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதெல்லாம் கருமையத்திலே ஆத்மாவிலே இருப்பாகி அது அதற்கு மெச்சூரிட்டி டைம், முதிர்வு நேரம் வருகின்ற போது ஏதோ ஒரு வகையில செயலுக்கு வந்து விடுகிறது. அதே போல தீய குணங்கள் இருக்கின்ற போது நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அதுவும் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் குறை காண்றதே பழக்கமாக இருக்கும். அதனால் அறிவை கொண்டு, அனுபவங்களை கொண்டு, ஆன்மீக பயிற்சிகளால் தெய்வ நீதியை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியாது. இதுதான் சிக்கல். தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியாது. தெய்வ நீதி புரியாமல் ஒழுக்கம் வரவே வராது. சில பேர் ஒழுங்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க தர்மத்திற்கே பல வியாக்கியானம் பண்ணுவாங்க. இந்த தர்மம், அந்த தர்மம்னு 1008 விளக்கம் சொல்லுவாங்க. தர்மம் ஒண்ணுதான். ஒரே தர்மம் தான். செயலுக்கு தக்க விளைவு. அது ஒண்ணுதான் தர்மம். இதெல்லாம் மக்களை குழப்புவதற்காக இது தர்மம், அது தர்மம் பிரிச்சு 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 பேசி மக்களை குழப்புறது. அப்படியெல்லாம் 1008 வகை கிடையாது. ஏன்னா இதுல ஏதாவது கேட்டகரியில மனுஷன் இருப்பான். அப்ப அவனுக்கு ஓ நான் தர்மவான் அப்படின்னு பெருமை வந்துடும். ஆனா தெய்வ நீதி புரியாமல் அறத்திலே ஒன்றிவிட முடியாது. அறம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே மகர்ஷி மாதிரி யார்கிட்ட வரணும். இல்ல சுயமாக இறை அனுபவத்தை பெறணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் இல்ல, சிம்பிளா பாருங்களேன். யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. நல்லவனா கெட்டவனா கேட்டு பாருங்க. நல்லவன், எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன் அப்படிதான் சொல்றாங்க. யாருமே நான் அயோக்கியன்னு ஏத்துக்கிறாங்களா என்ன? கண்ணதாசன் மாதிரி தைரியம் இருக்கணும். தான் செய்த தவறுகளை
துணிச்சலாக எழுத்திலே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானம் இருக்கணும். இல்லைன்னா பொருளுக்கும் புகழுக்கும் செல்வாக்குக்கும் பொய் எழுதிட்டு போயிடுவாங்க. எத்தனை சரித்திரத்தை படிக்கிறோம். சரித்திர உடல் நாயகனை எல்லாம் சரித்திர நாயகனாக்க பார்க்குறாங்க பாருங்க. இது மாதிரி தான். எனவே அறிவை கொண்டு அனுபவங்களை கொண்டு ஆன்மீக பயிற்சிகளால் தெய்வத்தை உணர்ந்து தேவநீதி மதித்து வாழ்கின்ற மாண்பு மிகு ஆகணும். எந்த சூழ்நிலையிலையும் தேவநீதியை மதித்து வாழக்கூடிய பக்குவம் வர வேண்டும். அதுதான் சந்நியாசம், கர்ம யோகம், அறம் சார்ந்த வாழ்க்கை. அதாவது விநாயகனே வினை தீர்ப்பவனே, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. இப்படி எல்லாம் பாட்டு வச்சிருக்கிறாங்க. கருத்து தவறு கிடையாதுங்க, புரிதலிலே மிக பெரும் தவறு. எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? கஷ்டம் வருதா, விநாயகான்னு சொல்லு, அவன் பார்த்துக்குவான். கஷ்டம் வருதா, ராமா ராமான்னு சொல்லு, அவன் பார்த்துக்குவான். முருகா முருகான்னு சொல்லு, அவன் பார்த்துக்குவான். இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது? விநாயகனே வினை தீர்ப்பவனே, விளைவை தீர்ப்பவன் அல்ல, வினை தீர்ப்பவன். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. விளைவு கலங்காது, வினைதான் கலங்கணும். எப்படி? இப்போ ஒரு அதிகாரி அல்லது ஒரு அரசியல்வாதி வச்சுக்கங்களேன், ஒருத்தர் வர ஒரு 4000 கோடி தரேன், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்கணும். உனக்கு எவ்வளவு வரும்? எனக்கு ஒரு 10,000 கோடி வரும். எனக்கு ஒரு 4000 கோடி, உனக்கு ஒரு 10,000 கோடி. இது இல்லைன்னா அந்த பொருளுக்கு என்ன விலை வரும்? இன்னும் 25-30% தான் வரும். அப்போ 25% உற்பத்தி செலவு உள்ள ஒரு பொருளை 100%க்கு விற்கணுமா என்று அதை தவிர்த்து 25 ஒரு 40 ரூபாய்க்குள்ள முடிச்சா வச்சுங்களேன், இவர் நல்ல அதிகாரி. நான் ஒத்துக்க மாட்டேன். 5000 கொடுப்பியா, 50-50 அப்படின்னா 5000 கோடி வந்துருச்சு. கூடவே இன்கம் டேக்ஸ், இடி ரேட் எல்லாம் வரும். அப்புறம் தீகார் ஜெயிலா புழல் ஜெயிலான்னு யோசிக்க வேண்டியிருக்கும். இப்ப என்னாச்சுங்க? அப்போ அவன் கொடுக்குறேன்னு வரும்போதே இது தப்பாச்சு, என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள், என்னை நம்பி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குது அரசாங்கம், இந்த வேலையைத்தான் நான் செய்யணும். இதை தவறா செய்வதற்கு இந்த பணத்தை வாங்குறது மக்களுக்கு துன்பமாச்சு, நட்டமாச்சு என்று முருகா என்னை காப்பாத்து, இவன் பார் கொண்டு இவ்வளவு நோட்டு வச்சு நிக்கிறான், எனக்கு ஆசை வேற, வாங்கிக்கலாமான்னு தோணுது, என்னை ஆசைப்படாம காப்பாத்து முருகான்னு கேட்டா அதுதான் வந்த வினை காப்பாற்றுவது, முருகன் என்று சொல்ல கலங்கும். அந்த வினையத்தை விநாயகர் தீர்த்து வைப்பான். ஏய் வாங்காத, அவன் அனுப்பி வெளியே, இது மாதிரி ஆளுகளை பக்கத்துல வச்சுக்காத. இதுதான் இறைவன் நம்மை காப்பது. கஷ்டம் வரும்போது இறைவன் காப்பாற்ற மாட்டான். அதர்மம் செய்யாமல் தான் இறைவன் காப்பாற்றுவனே தவிர துன்பத்திலிருந்து காப்பாற்ற மாட்டான். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். எனவே பாவத்தை செய்வதற்கு யோசிக்க வேண்டுமே தவிர விளைவை வந்த பிறகு எதுல போய் தப்பிக்கலாம் பாத்தீங்கன்னா எங்கேயும் தப்ப முடியாது. எனவே தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையோற்று இடர்படுவார் இதை உணரார். தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கஷ்டம் மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, மாறி மாறி கோயில் சுத்திட்டு இருக்கிறான், ஜோசியம் பார்க்கறான், பரிகாரம் பண்றான்,
இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி திருந்தும்? ஸோ செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருந்தா வந்ததே தான் வரும். வந்தது பிடிக்கலன்னு சொன்னா செய்யறது தான் மாத்தணும். இல்லையா? அதிகமா சாப்பிட்டா வயித்து வலிக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா வயித்து வலி சரியா போயிடும்னு சொல்ல முடியுமா? என்னங்க? அதிகமா சாப்பிட்டா வயித்து வலிக்குது. வயிறு வலிக்குதுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சரியா போயிடும்னு சொன்னா செய்வோமா? அப்ப இதெல்லாம் வெளிய போற வரைக்கும் உபவாசம் இருந்தா தானே வயித்து வலி சுத்தமாகும். அது போலத்தான் வாழ்க்கை கஷ்ட நஷ்டங்களும். அப்ப துன்பம் வருகின்ற போது பரிகாரம் என்பது வயித்து வலிக்கு அதிகமா சாப்பிடுற மாதிரி வைத்தியம். இது எப்படி இருக்கும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அதே பைத்தியக்காரத்தனம் தான் பரிகாரம் பண்றதும். சரி, கீதை என்ன சொல்லுது பாருங்க. இதே கருத்தை கீதை என்ன சொல்லுது? வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். செயல் செய்வதற்குத்தான் உனக்கு உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு. வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். வினை பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே. அது உன்னுடைய லிமிட்டுக்குள்ளே கிடையாது. இந்த செயலுக்கு இந்த விளைவு வர வேண்டும் என்று நிச்சயிக்கின்ற அதிகாரம் உனக்கு கிடையாது. இதைத்தான் சிம்பிளா சொல்றாங்க, கடமையை செய், பயனை எதிர்பார்க்காதே. இதுதான் இந்த ஸ்லோகம். சரி, இப்போ கேள்வி என்ன? அது எப்படி பயனை எதிர்பார்க்காமல் ஒரு செயலை செய்ய முடியுமா? நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை அப்படின்னு நினைச்சுதான் குழந்தைய பெத்துக்கிட்டான். இவன் இருக்க முடியாம பெத்துட்டு என்ன சொல்றான்? நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை. அவன் கேட்பான், நீ நானும் அவனை பெத்துக்க சொன்னேன்னு. அப்ப எதிர்பார்ப்பு அங்க. அப்ப இதுக்கு இதுதான் வர வேண்டும் என்று நினைத்தால் எப்படி நடக்கும்? ஒப்புமை இயற்கை விதி. அதனால் செயல் செய்வதற்குத்தான் நமக்கு உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டே தவிர, நான் இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கணும் என்று நிச்சயிக்கின்ற அறிவு சாதாரண மனிதனுக்கு கிடையாது. அதனால் இப்போ எதை வேண்டாம் சொல்றாங்க? இது வியாசருக்கு தெரியாதா? அப்போ ஸ்லோகம் என்னவோ கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதே என்று இருந்தாலும், இதற்குள் ஒரு ஆராய்ச்சி என்ன தேவை இருக்கிறது என்று சொன்னால், எதை வேண்டாம் என்று சொல்கிறார்கள்? இப்போ உணவு சாப்பிடுறோம். பசி தீரணுன்றக்கா உணவு சாப்பிடுறோம். சும்மா சாப்பிடுவோமா? பசிக்கு தான் உணவு சாப்பிடுறோம். அப்ப எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? இந்த உணவு சாப்பிட்டா பசி தீரும். அப்ப அடிப்படை செயல்பாடிலேயே எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை வச்சுதான் செயலை செய்கிறோம். அப்படி இருக்கிற போது ஒரு மகான் எப்படி நீ கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவார்? அப்ப ஏதோ ரகசியார்த்தம் இருக்கணும் இல்ல? அந்த ரகசியார்த்தம் என்ன? அதை பார்த்து புரிந்து கொண்டால்தான் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க முடியும். சரி, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ யாருக்கு சொன்னாரு கிருஷ்ண பரமாத்மா? அர்ஜுனு கிட்ட சொல்றாரு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது என்று அர்ஜுனுக்கு சொல்றார். இப்போ அர்ஜுனன் யார்? நமக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியாது. என்ன சொந்த பந்தம் தெரியாது. ஆனா கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் 3 தகுதி இருக்கு. ஒன்று, கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரம பக்தன். 2வது நெருங்கிய நண்பன். 3வது சொந்த மைத்துனன். கிருஷ்ணனுடைய தங்கையை தான் சுபத்திரையை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இப்போ மருமகனுக்கு தானே அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. மருமகன் எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கிறார்?
அப்போ அர்ஜுனன் வந்து மச்சின இவ்வளவு தகுதி இருந்தும் என்ன சொல்றாரு, இனி கடமை செய், பயனை எதிர்பார்க்காதேங்கிறார் கிருஷ்ணர். ஏன் என்றால் அர்ஜுனன் பாட்டுக்கு ஒரு கீரை விதையை போட்டுட்டு, கிருஷ்ணா நான் உன் மச்சனம் பேசுறேன்ப்பா, உன் ஃப்ரெண்டு, முடிய வெரி க்ளோஸ் டிவோட்டி அர்ஜுனன், சொல்லுப்பா, இந்த கீரை விதை போட்டிருக்கேன், இது கொஞ்சம் நல்லா தென்னை மரமா வளர்ந்து ஒரு கொலை கொலையா மாசம் 100-150 காய் வர மாதிரி பண்ணிட அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் தருவானா? நீ போட்டது கீரை விதை, கேட்கறது கொலை கொலையா தேங்காய் கேட்கிற, எப்படிப்பா கொடுக்க முடியும்? அப்புறம் முடியாது. நீ கீரை விதை போட்டியா, விட்டு அதுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துருவேன். இப்ப நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க நம்ம பக்தர்கள், நான் என்ன அம்பானி ஆகணும்னா கேட்டேன், இல்ல பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கேட்டேன்னா, ஏதோ நம்ம லெவலுக்கு 1,00,000 ஒரு கோடியோ ஒரு வீடோ சின்ன ஒரு பங்களாவோ, இப்படி சிம்பிளா கேட்கிறேன். என்னை படைத்த இறைவன் பெருமை பேசிக்கிறியே, அப்பா அப்பான்னு சொல்ற, சொத்துல பங்கு கொடுக்கணுமில்லப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு? அப்பா, பேருக்கு தானே அப்பா, சொத்துல பங்கு கேட்க சொல்றாருல்ல. அது மாதிரி இப்ப ஆண்ட என்ன சொல்றான், வாஸ்தவம் தான், நீ அம்பானி ஒன்னும் கேட்கல, பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு கேட்கல, ஆனா நீ கீரை விதையை போட்டுட்டு, அரைக்கீரை விதையை போட்டுட்டு தண்டுக்கீரை கேட்டா கூட என்னால கொடுக்க முடியாது. நான் என்ன தென்னை மரமா கேட்டேன் அப்படின்னா நியாயம்தான், நீ தென்னை மரம் கேட்கல, ரொம்ப நல்லவன். ஆனா என்ன கேட்கிற, அரைக்கீரை விதை தான் இருக்குதுன்னு போட்டுட்டு தண்டுக்கீரை கேட்கிற, என்னால அது கூட முடியாதுப்பா. அரைக்கீரை என்னவோ அதுதான் கொடுக்க முடியும், தண்டுக்கீரை விதை போடு, தண்டுக்கீரை கொடுக்குறேன். இதுதான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அது என்னுடைய டிபார்ட்மெண்ட். இதுதான். ஸோ இந்த ஒரு இயற்கை ரகசியத்தை, இறை தத்துவத்தை, தெய்வ நீதி எல்லாம் மகான்கள் தான் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சில இடங்கள்ல அது ரகசியார்த்தமாக இருக்கும், ஏன்னா அந்த காலத்துல புரிந்து கொள்ளக்கூடிய திறமை வேறு, இன்றைக்கு உள்ள திறமைகள் வேறு வேறு துறையில இருக்குது. அதனால் சில வார்த்தைகள் எல்லாம் வழக்குழிந்தே போயின. தமிழாகட்டும் சம்ஸ்கிருதமாகட்டும் சில வார்த்தைகள் வழக்குழிந்தே போயிடுச்சு. பல வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாது மக்கள் மத்தியில. ஏதோ புரிஞ்சதை சொல்லி ஒப்பேத்துறாங்க ஸ்டேஜில். அப்ப இதெல்லாம் நம்பி எப்படி நம்ம துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியும்? அதனால் இறைவனுடைய தீர்ப்பு துல்லியமானது, செயலுக்கு தக்க விளைவு. அதை விரிவாக தெளிவாக பல கோணங்களிலே உதாரணங்களில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நாம் விரிவாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் உள்ள கருத்துக்களை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். விதி மதி செயல் விளைவு வினை விளைவு தலைப்பிலே இன்றும் பயணம் ஆழமான கருத்துக்கள் எனும் அடுத்தடுத்த வகுப்புள்ளே வர இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். அதாவது உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள்.
ஹேமமாலினி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய தெளிவு பெறணுங்க ஐயா. கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு தூக்கம் வராத போதெல்லாம் உங்களுடைய ஸ்பீச்சை தாங்க ஐயா. நான் இப்போ போர்ட்லாண்ட்ல இருக்கேங்க ஐயா, ஒஹாயோ ஸ்டேட்ல இல்ல. டைம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதனால எப்பெல்லாம் இதுவாகுதோ அதான் ஏன்னா தெளிவு நம்ம மனசுக்கு, அதாவது இந்த பிறவியில அது கிடைக்குமான்றது தான் எனக்கு தெரியல. நம்ம ரத்தத்துல ஊறி போயிருக்கு. அதெல்லாம் மாற வேண்டியது நிறைய இருக்கு. நிறைய இருக்குமா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்க. விதி விதி என்பது 7 தலைமுறைக்கும் செய்த பாவம் தான் விதிங்களா? அது எப்படிங்க ஐயா? அதாவது விதி என்பது ஒரு பதிவுடைய தாக்கம் 140 ஆண்டுகள்மா. 7 தலைமுறைன்னு சொல்லுவாங்க. இது நீங்க சயின்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா, இப்ப கிராஸ் பண்றாங்க இல்லையா, ஒரு வெரைட்டி இன்னொரு வெரைட்டி கிராஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது 7 தலைமுறை வரைக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதுக்கு மேல கிராஸ் பண்ணினா ஸ்டேபிள் கேரக்டர் வராது, தாறுமாறா இருக்கும். அதனால சயின்ஸே ஏன் 7th கிராஸோ நின்று போகுது, அதுக்கு மேல ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு சயின்ஸே புரியல. அதை நிறுத்திக்கிட்டாங்க. 7ஓட தான் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தத்துவத்துல 7 தலைமுறை என்ற வார்த்தை ரொம்ப காலமா சொல்லி வச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்ற ஒரு சிந்தனையை பார்க்கிற போது பஞ்சபூதங்கள், காந்தம், சுத்தவெளி 7 தான் இல்லைங்களா? அதனால் 7 தலைமுறை என்பது அமைந்திருக்கும். அப்ப ஒவ்வொரு அனுபவ பதிவுக்கும் 7 தலைமுறைன்னா கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 18-20 வயசு ஆகுது இல்லைங்களா? அந்த கணக்கு போட்டா 7 தலைமுறை 140 வருஷம் அப்ராக்சிமேட் தான் அது. 120ல இருந்து 140க்குள்ள வச்சுக்கங்களேன். இப்படி இந்த 7 தலைமுறை கணக்குல இந்த ஏதோ ஒரு இடத்துல இது வெளியே வரும். அதுக்கான காரணிகள் தான் 5 சொன்னோம். செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் என்ற 5 ஃபேக்டர்ஸ். இதன் அடிப்படையில ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு தகுந்தாற் போல அந்த இடத்துல போய் ஆத்மாவில இந்த 14 to 40 சைக்கிள்ஸ்ல எங்க ரெக்கார்ட் நிக்கணுமோ அங்க போய் நின்னுடும். அதுக்கு திணிவு வர வர ஒரு நாளைக்கு அது வெளியே வந்துடும். வெளியே வருங்கிற ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அப்ப அது தகுந்த நன்மை தீமை விளைவுகளை நமக்கு தரும். அது மதியாத வெல்லலாம் போது தவத்தினால வெல்ல முடியுங்களா? முடியாது. யாருமே விதி வெல்ல முடியாது. விதி வெல்ல முடியாது. என்ன பாதிக்காமல் இருக்கலாம். இப்போ ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், நம்ம மகரிஷி எல்லாருமே இறுதி காலத்துல நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நம்ம மாதிரி வருத்தப்பட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம். இப்ப இன்ப துன்பத்துக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஏத்துக்கிட்டா இன்பமா இருக்குது, கஷ்டமா இருக்க போது துன்பப்படுறோம் இல்லைங்களா? பொருள் நஷ்டம் நமக்கு பிடிக்கலன்னு சொன்னா அடுத்தவங்க நஷ்டமா போது நமக்கு வருத்தமா? இல்ல. நமக்கு வரும்போது நான் வருத்தப்படுறோம். அப்ப நம்முடைய மனதால் ஏற்றுக்கொண்டால் சுகம், ஏற்க முடியாவிட்டால் துன்பம். அப்ப மகான்கள் ஏத்துக்கிறாங்க அத. அப்ப துன்பம் இல்ல. இது மனதின் பக்கமே தவிர விளைவிலே பேதம் கிடையாது. மகான்கள் என்றாலும் விதிவிலக்கு கிடையாது. கடவுளுக்கு விதிவிலக்கு கிடையாது. நீங்க ராமாயணம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லம்மா? இப்போ ராமனுக்கு ஏன் தெரியல அது பொய்மான்ன்றது? ஏன் தெரியல? சொல்லிருக்கலாம்ல சேதை கிட்ட. அப்படி ஒரு மான் இல்லைன்னு இலக்குவன்னு சொன்னான். ஆமா அது மாதிரி இலக்குவ சொல்றது கரெக்ட் தான், அது மாதிரி இல்லாம சொல்லிக்கலாம்ல. அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு கணவனாக செயல்பட்டாரே தவிர அவர் அந்த இடத்துல இறைவனாக இல்லை. அதனாலதான் பொய்மான் நம்ம பின்னாடி ஓடினாரு. அப்போ அந்த பிறப்பு என்று வருகின்ற போது மகான்களுக்கு விதிவிலக்கு இல்லை. தெய்வீக அவதார புருஷர்களுக்கு அந்த விதிவிலக்கு இல்லை என்று காட்டுவதற்காகத்தான் இதிகாசங்கள் இப்படி எழுதியிருக்கிறாங்க.
ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பல கோணங்களை சிந்திக்கிற போது தான் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். சும்மா அப்படியே கதையா கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த விளக்கமும் கிடைக்காது, நம்ம வாழ்க்கைக்கு இது யூஸ் ஆகவும் செய்யாது. ஸோ இப்போ ராமாயணத்தில் இந்த கருத்து நம்ம எடுக்கிற போது, ஓ இப்படித்தான் வாழ்க்கை அப்படி புரிந்துக்கிறோம் இல்லையா? இறைவனுக்கே அந்த கதி என்ன இப்ப நம்மளாம் இந்த இடத்துல அப்படின்னு போது நமக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வந்துடுது இல்ல. அப்படித்தான் இதுக்காகத்தான் நமக்கு வந்து தத்துவங்கள் எல்லாம் பல கோணங்கள்ல சிந்திச்சு ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து இதெல்லாம் இப்படி எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து செயல்படுத்தினால்தான் மாற்றம் வரும். மனிதர்களா பிறந்த எல்லாருமே கஷ்டப்படணும். கஷ்டம்தாம்மா. அதெல்லாம் பாக்குற போது இது ஒரு நியூசன்ஸ் தான். எப்படா போவோன்னு தான் இருக்கும். உண்மையில நிறைய நிறைய புரிஞ்சுக்கும் போது போதும் போதும் ஐயா வாழ்க்கை. அவ்வளவுதான். ஆனா உங்களுடைய ஸ்பீச்சை கேட்க 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 ஐயோ அப்புறம் நம்ம கர்மா நம்மளுடைய செஞ்ச ஏதாவது என்ன பாவத்தை விட்டுட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போயிட போறோமோ ஒரு பயம் வருது. நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அது எங்க போகும் நம்ம கையில கிடையாது. அதுதாங்க ஐயா நீங்க சொல்ற மாதிரி எங்க போய் எப்போ அது வெளியில வரணும். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா செஞ்சிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோட நம்ம சந்ததி நல்லா இருக்கும், நம்பிக்கையோட போக வேண்டியதுதான். அதுதாங்க ஐயா. ஆமா, நல்ல தெளிவான விளக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்து ஜனா ஐயா, நீங்க கையெழுத்திருந்தீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. விதி வலியது, விதியை வெல்ல முடியாது, அப்படித்தானே ஐயா? ஆமா. இப்போ ஒரு விதிக்கு ஒரு விதி ஒன்று நடக்க அதுக்கு ஒரு மதியாளி ஒரு தீர்வு கிடைச்சா அந்த மதிக்குரிய தீர்வு கூட விதிக்குட்பட்டாதான், அப்படித்தானே ஐயா? மதி வந்து விதியை தேடி கண்டுபிடிச்சு அதுல ஏதாவது நமக்கு விளக்கு கிடைக்குமான்னு பார்க்கும். விளக்குன்னா அதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா? இப்போ ஒரு செயலுக்கு விளைவாக ஒரு நோய் வந்துருச்சு. ஆமா. அடுத்து என்ன தேடுறோம்? இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குமா தேடுறோம் இல்ல? ஆமா. அப்ப மருந்தாக வந்ததும் விதியே தானே. ஆமா ஐயா, அதான். ஆமா ஆமா. அப்ப அந்த மருந்தை கண்டெடுத்தது மதி. கண்டெடுத்தது மதி. சரி ஐயா. இந்த ரமண மகரிஷி அவங்களுக்கு எல்லாம் இந்த துன்பம் ஏற்படையில அவங்களுக்கு அது விதியால தான் ஏற்படுது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரம் இருந்தா கூட உயிர் தான் அதை ஏற்றுக்கொள்ளுது மனம் என்று. ஆனா உடலுக்கு அந்த துன்பம் இருக்கத்தானே ஐயா செய்யும். அது இருக்கும். ஆனா மகான்கள் வந்து உடம்பு வேற உணர்வு வேற பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம் வச்சுங்களேன். ஆமா. அந்த நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கோங்க. கை எடுத்து வாயில போட்டுட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்போம். ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்குள்ள கையை அப்படி தொடச்சி விட்டோம் வச்சுங்களேன். ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே டின்னர் ரெடியான்னு கேட்போம். ஆமா ஐயா, உண்மைதான். இப்போ சாப்பிட்டது எங்க போச்சு? சாப்பாடு. அப்போ மனம் அந்த ப்ரோக்ராம் அழிச்சு போன போது இந்த உடல் செய்த செயல் நமக்கு தெரியல. நமக்கே இந்த அளவுக்கு ஒரு பிரிச்சு பார்க்கக்கூடிய நிலை வருகின்ற போது ஞானிகள் வந்து தனியா பிரிச்சிருவாங்க. ரமண மகர்ஷி வந்து அந்த கேன்சர் கட்டிக்கு அனஸ்தேசியா இல்லாம சர்ஜரி பண்ணினாங்க. சரி சொல்லியிருந்தீங்க ஐயா. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. அது மாதிரி. ஆமா ஐயா. சிலர் அதே நேரத்துல சிலர் வந்து பிழையென்று தெரிஞ்சு கொண்டே ஒரு பிழையை செய்து கொண்டு கேட்கல. அது பொது விதிக்கு பாக்குற எல்லாருக்கும் அது பிழையா தெரிஞ்சா கூட அவங்களுக்கு அது பிழையென்று உணரக்கூடிய தன்மை இருக்காது ஐயா. சில தெரியும். மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சிக்கு தெரியும். ஓகே. மனசாட்சிக்கு தெரியும். என்ன அந்த மனசாட்சி ஈனஸ்வரமா இருக்கும். இப்போ ஆத்திரமா ஒருத்தன் துப்பாக்கிகள் சுடும்போது அவன மனசாட்சி சொல்லும், அடே எதுக்குடா சொல்றேன்னு சொல்லும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 14 இருக்கும். இவன் 40 இருப்பான். ஆமா ஆமா. எட்டாது.
அதைத்தான் நீங்க ராமாயணத்துல என்ன சொல்லுவாங்க, வாலி யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவனுடைய மனைவி தாராவா அந்த அம்மா வந்து தம்பி தானே சமாதானம் பண்ணிருக்குங்க, எதுக்கு சண்டையெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செத்து கீழே விழுகிற ஸ்டேஜ்ல வந்து ராமட்ட கேட்பான், எனக்கு இன்டிமேஷனை கொடுக்காம என்ன அடிச்சி அப்படிம்பா. இல்ல இன்டிமேஷன் உனக்கு ஏற்கனவே வந்தது, நீ தான் கண்டுக்கல அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான், ஆமா நான் வெளியே புறப்படும் போதே தாரா சொன்னான் இது மாதிரி, நான் தான் கண்டு அதை வந்து அலட்சியப்படுத்திட்டேன் அப்படிம்பா. அது மாதிரி இயற்கையுடைய ரிமைண்டர் நோட்டீஸ் வரும், ஆனா நம்முடைய ஃப்ரீக்வன்சிக்கு வந்து அது எட்டாது. சில சமயங்கள்ல டக்கு வந்து போகும், அது நமக்கு மறந்துடும் பிறகு வராது. அப்போ இது இதுவும் தோணுச்சு, இதை செய்யலாம் வேண்டான்னு டக்குன்னு அதை யோசிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு தோணும். ஸோ அப்படி பல அனுபவங்கள் எல்லாருக்குமே இருக்கும். உண்மைதான் ஐயா. சில வேளை அப்படித்தான் இந்த இளநில சொல்றதோ என்னவோ சரியான ஒரு மெல்லிய வாய்ஸ்ல கேட்கும் காதுல, ஆனா அது மனநிலை அமைதியா இருந்தா தான் அதை கேட்டு நடக்கக்கூடியதா இருக்கும். ஆமா, கோபம் அதோட ஸ்பார்க்கா வந்துட்டு போயிடும் அந்த தாட், இது இப்படி செய்யலாம் அப்படி செய்ய அப்படின்றது வந்து ஒரு தாட் வந்துட்டு போயிடும், நம்ம அது சரியா கேட்ச் பண்ண மாட்டோம். உண்மைதான் ஐயா, உண்மை. பிறகு அது கெட்டதாவோ நல்லதா வரும்போதுதான் என்னவோ தோணுச்சு, சரியா கவனிக்க விட்டுட்டுனேன்னு தோணும். உண்மைதான் ஐயா. ஐயா ஐயா நன்றி ஐயா. இன்னும் நிறைய தெரிஞ்சு கொள்ளுவோம் மதியை பற்றி வாரவான. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து தனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்றைய சிந்தனை முறை மிகவும் தெளிவான சிந்தனை ஐயா. இது வந்து போன 102 போன கிழமை சிந்தனை முறையிலே வந்து அருமையான கருத்துன்னு சொன்னீங்க. அதில் என்னன்னு சொன்னால் இந்த விரத்துவார்கள் தோன்றும் பொழுது அது வந்து அப்படியே நேராக வந்திருக்கும், ஆனால் அந்த சுத்தவழியின் சூழ்ந்தழுத்தும் ப்ரெஷர் அந்த அழுத்தத்தால் அது நேராக போக முடியல, ஆனபடியால் தன்னை தகவமைத்து கொண்டு சுழல தொடங்கிவிட்டது. அப்படி சுழல தொடங்கியது பிறகுதான் அது பிறகு இருப்பு இயக்க நிலைக்கு வந்து அது பிறகு அந்த எத்தனையோ பரிணாம வளர்ச்சி வந்து வளர்ந்து வளர்ந்து வந்து மனிதன் ஆறறிவுள்ள மனிதன் வரைக்கும் வந்துட்டது. அப்படி ஒரு கருத்து சொன்னீங்க, நல்ல ஒரு கருத்து, ஒரு அருமையான கருத்து. அப்படி பார்க்கும் பொழுது நான் வாழ்க்கையை வச்சு பேக்வர்டாக பார்த்து கொண்டு போகும் பொழுது வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும். நாங்கள் ஒன்றை பிளான் பண்ணியிருப்போம், இன்னும் ஒன்று அது வேறையாவது நடக்கும். நாங்கள் அதோட அப்படியே போயிடாமல் பெருந்தங்களை அமைத்து கொண்டு வாழ்க்கையை கொண்டு போகிறோம். அது வந்து எங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிட்டது அப்படி ஆரம்பத்தில் இருந்து. அதே போல சுயநலம் அந்த விரத்துகள் வந்து அது நேராக அப்படியே முட்டி மோதி இருந்தால் உடைஞ்சு அது வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் அது அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி சுழன்று தன்னை தகமைத்தபடினாலே உலகத்தை வளர்ச்சி அடைச்சு கொண்டு வந்தது. அப்போ அது ஒரு அப்படி என்னைக்கு அந்த சுயநலமும் அது ஒரு இப்போ நான் விதண்டாவாதம் இருக்கலாம், அப்படி என்றதுனாலே அது ஒரு சுயநலமும் மனிதனுக்கு அப்படித்தான் வந்தது இருக்குமா? ஆமா, அதாவது இறைத்துகளிலிருந்து எடுத்தீங்கன்னா தன் இயக்கத்திற்கு உள்ள ஆற்றல் தான் அதனுடைய விளைவாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, நீங்க பஞ்சபூதம் எடுத்துக்கிட்டான்னு கூட ஜீவன் எடுத்தீங்கன்னா எல்லா ஜீவனும் தன்னை காத்துக்கொள்வது ஒண்ணு, தன்னை சார்ந்த சந்ததி காப்பாத்துறது ஒண்ணு, இதெல்லாம் இருக்கிறதுனால தானே கூடி வாழுது. ஒவ்வொரு இனம் ஒரு கூட்டமா தானே வாழுது. அப்போ அந்த பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் என்ன தேவையோ அதனால் ஒவ்வொரு ஜீவனும் ஒரு கூட்டமா தான் வாழுது. அப்ப சுயநலம் தானே காரணம் அதுக்கு. நம்மள சேர்ந்து இருந்தா தான் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு சுயநலம் சேர்ந்து ஒரு பொதுநலம் உருவாகுது இல்லைங்களா? மனிதன் அதே போலதான். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க அங்கேருந்து கனடா வந்திருக்கிறோம், நாம எல்லாம் நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது தானே சேர்ந்து இருப்போம். எங்கே நம்ம நாட்டுக்காரங்க அங்கதான் போய் சேர்ந்துக்கிறோம். அப்ப இனம் இனத்தோடு சேரும் என்பது போல, ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லைங்களா?
ஆமாய்யா ஆமாய்யா அதுக்காக அப்ப அது சுயநலம் தானே. ஆமாய்யா அப்போ சுயநலம் சார்ந்த பொதுநலம் தான் இயற்கை நீதிப்படி வாழ்க்கை. ரைட்டையா ரைட்டையா சுயநலம் இல்லை, பொதுநலம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5 கடமைகளிலே ஒன்று அடிபடும் உண்மையா இல்லைங்களா? உண்மையா இப்போ தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற 5 கடமைகளிலேயும் ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார். தான் என்பது சுயநலம், என் குடும்பம் சுயநலம், என் சுற்றம் கொஞ்சம் பரவாயில்ல, சுயநலம் பொதுநலம் கலந்திருக்கும், சமுதாயம் பொதுநலம், உலகம் பொதுநலம். அப்போ சுயநலத்திலே தொடங்கி சுயநலமும் பொதுநலமும் கலந்து பிறகு பொதுநலமாக விரியுது இல்லைங்களா? ஐயா அப்ப தான் குடும்பம் சுயநலம் தான், உறவு நட்பு பொது சுயநலமும் பொதுநலம் கலந்தது, சமுதாயம் உலகம் வருகின்ற போது பொதுநலம் மட்டுமே. ரைட்டையா சார் ரைட்டையா ஓகே அது இன்னும் பாருங்கய்யா, நீங்க ஒரு எலக்ட்ரான் தொகுப்பு அப்படின்னா கூட ஒவ்வொரு இறை துகளும் அதுல நெருங்கித்தான் செயல்படுதே தவிர எல்லாம் மிக்ஸ் ஆகிறது கிடையாது. இப்போ சென்டர்ல புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்துருக்கு இல்லையா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல சென்டர் பாயிண்ட்ல புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்து இருக்கும். ஆனா கலந்து போச்சா, மெர்ஜ் ஆயிடுச்சா பார்த்தீங்க கிடையாது. மையத்தில் நியூட்ரான் இருக்கும், அதோட ஒட்டி புரோட்டான் நிற்கும். அப்ப இந்த பிரின்சிபல் வச்சு பாருங்க, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லயே கோர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய புரோட்டானும் நியூட்ரானும் ஒன்றா கலந்து போகல. நீங்க புருஷன் பொண்டாட்டி ஈருடல் ஓர் உயிர் கதை அடிக்கிறதுல எப்படி பொருந்தும்? ஹம்பக்கு தானே. ஆமா ஐயா இடையில இருக்க ஐயா நிப்பாட்டி இல்ல ஐயா, இதே போல ஐயா நீங்க திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறீங்க. இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால், இப்போ உங்களோட சின்னவர்கள்லாம் கேட்க முன்னம் அதுக்கு முதலெல்லாம் இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த உயிரும் ஒரு உடலும் பூவும் மனமும் அப்படி எல்லாம் கேட்டுட்டு என்ன இந்த கருத்து வேறுபாடு வரைக்கே என்னடா இப்படி எல்லாம் உழவெல்லாம் பாடுபட்டும் எல்லாம் வந்து என்னடா வாழ்க்கைன்ற மாதிரியும் இருக்கு சில சமயத்துல. ஆனா சின்னவரை கேட்டது பிறகு இந்த இயற்கையாவே இந்த நீட்டோட புரோட்டோ அது போய் ஒன்று செய்யறாம இருக்க எங்கெண்ட உடல்ல எங்கெண்ட உடல்ல உள்ள செல்ஸ் எல்லாம் அதாலே ஆனது. அப்ப எப்படி இருக்க முடியாது. இந்த ஏற்கிற தன்மை ஐயா உருவாகுது ஐயா. அதுதான் சொல்றேன், இதெல்லாம் சொல்லி நிறைய ஏமாத்திட்டாங்க நம்மள. ஆமையா, இந்த படங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு இல்லையா? இப்ப எதிர்பார்ப்பு இல்லைன்ற போது ஏமாற்றமா போகுது. இல்ல இதுதான் லைஃப்ல முதல்ல சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நானும் கொஞ்சம் டிட்டாச் இல்ல ஒரு மயக்கவாதத்தை உருவாக்கி விட்டாங்கன்னு சொன்னீங்க. அதுதான் ஐயா ஐயா இன்னும் ஒரு விஷயம் ஐயா, இன்றைய சிந்தனையில இருந்து ஒன்று சொன்னீங்க, இந்த பிறந்தது பூனன்று சொல்லக்கூடிய மக்கள் தான் அதிகம் என்று சொல்லி. உண்மையான விஷயம். நான் பார்க்க அப்படின்னு சொன்னால் அதிகமான மக்கள் இப்போ உதாரணம் பாருங்க, இந்த இந்த சின்ன முறைகள் இதில் பற்றி ஒரு தூரம் கதைக்க முடியாது. கதைச்சா நம்ம புறக்கணிச்சு போடுவாங்க, இவனுக்கு சம்திங் ரோங்கன்ற மாதிரி. அப்படி பெரும்பாலான ஆட்கள். அப்ப அவைகளுக்கு இதை பற்றிய அவைகளுக்கு அந்த அன்புலன்களையும் வடிவாக புலன் இன்பங்களை வடிவாக அனுபவிக்க வேணும். அப்ப அவைன்ற கதைச்சா மனுஷனா பிறந்த என்னத்துக்கடா அனுபவிக்க தானே பிறந்தது. அட இன்னும் இயற்கை எல்லாத்தையும் படைச்சிருக்கு என்னத்துக்காக அவனுக்கு அனுபவிக்கிறதுக்காகத்தானே. அவே அந்த சிந்தனையிலே வாழ்ந்துட்டு போய் நம்ம ஐயா வாழ்ந்து கொண்டு போய் என்னத்தை சொல்றேன், அவைக்கு இந்த தலையடி குறைவா கிடக்கு. நான் கவனிச்சு பார்த்தேன். இப்ப நாங்கள் இதெல்லாத்தையும் இந்த மண்டைக்கு போட ஒரு விஷயங்கள் செய்யக்கையும் அதை பற்றி சிந்திக்க எங்களுக்கு ஒரு விஷயங்கள் செய்யக்கையும் அந்த அதுல ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு தன்மை. அப்படி செய்தும் அதாலே பிற பிரச்சனைகள் வாழறது உண்டு. அப்ப அப்படி வார நேரத்துல மனம் சொல்லும் என்னன்னு சொன்னால், அடையப்பா இவங்கெல்லாம் ஃப்ரீயா போய் எப்படிலாம் போய் கொண்டிருக்காங்க, நாங்களே தான் போயும் தலைவலி பிரச்சனை வருதுதானே அப்படியான சிந்தனை வரும். நான் இப்ப கேள்வி என்று சொன்னா, இப்ப நாங்கள் இவ்வளவு அறிவை பெறுறதுக்கும் அவங்க பெறாம வாழ்ந்து போறதுக்கும் நாங்கள் வாழ்ந்து போறதுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? அதாவது அவங்க சொல்றது ஓகே, நாங்கள் அனுபவிச்சுட்டு போறோம் அப்படின்றது ஓகே. ஆனா நோய் பிரச்சனைகளை வரும்போது நீங்க வருத்தப்படாம இருந்தீங்கன்னா ஓகே. ஆனா அது வரும்போது
தவிக்கிறோம், வருத்தப்படுறோம், அழுகிறோம் இல்ல. அதுக்கு தான் ஆன்மீகம். மெட்ட இன்னொன்று கவனிச்சு பார்த்தா இந்த ஆன்மீக சிந்தனையில போன ஆட்களுக்கும் வருத்தம் வந்து அப்படி கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து பேட்ராமாசன் கேட்டாங்க பாருங்க, 7 தலைமுறை. ஆமா. ஸோ இதுல நமக்கு முன்னாடி எந்த தலைமுறை என்ன செஞ்சு நமக்கு தெரியாது. ஆமா. இப்போ இது வந்து 7 வச்சுக்கங்க, நாம இருக்கிறது 7 வச்சுட்டீங்கன்னா நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகள். ஏதோ அப்பா அம்மா செஞ்ச உலகம் நமக்கு நல்லா தெரியும். தாத்தா பாட்டி பற்றி அரசு புரசலாக கேள்விப்பட்டிருப்போம். கொள்ளு தாத்தா, அவருடைய அப்பா அம்மா, அவருடைய தாத்தா பாட்டி, அவருடைய கொள்ளு தாத்தா பாட்டி, நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லைங்களா? ஆமா. அப்ப அதுக்குரிய விலை வராம போகுமா? அதனாலதான் இந்த பிறவியில் மட்டுமே வச்சு கணக்கு போடக்கூடாது. அதாவது அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு உருந்தான் இடை என்பார் வள்ளுவர். ஒருத்தன் பல்லக்கில் உட்கார்ந்து போறான், 4 பேர் சுமந்து போறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, அங்க பார் புண்ணியம் பண்ண சௌரியம் உட்கார்ந்து போறான், பாவப்பட்ட ஜென்மங்கள் சுமந்துட்டு போகுது அப்படிம்பான். இது தப்புன்றார். இது ஒரு தொழில். ஆனா பாவ புண்ணிய கணக்கு எதை வச்சு பார்க்கணும்? அந்த பணக்காரருக்கு எத்தனை வியாதி இருக்குது, அவனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது, அதை கணக்கு போட்டு பார்த்து அதுல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் பாவியா புண்ணியவான்ன்றது அதை வச்சுதான் கணக்கு பார்க்கணும். உண்மையா உண்மையா. ஓ, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராதா அம்மா, நீங்கள் கையெழுத்திருந்தீங்க, நீங்க கேட்க போறீங்களா? ஏன் நேரம் ஆயிடுச்சுன்னா வேண்டாம், அதுக்குதான். கேளுங்கம்மா, பிரச்சனை இல்லை, கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். விதி அப்படின்னு சொல்லும்போது அதுல பாவ பதிவு புண்ணிய பதிவு இரண்டும் இணைந்தது தானேங்கய்யா? ஆமா. ஆமா. அப்போ நாம ஏற்கனவே செய்த செயலினுடைய விளைவுதான் விதியாக வருகிறது இல்லைங்களா ஐயா? ஆமா. இப்போ ரமண மகரிஷி அவங்களுக்கு இப்ப நம்மளுக்கே ஒரு குரு கிடைக்கிறாரு, நம்ம புரிஞ்சுக்கிறோம், வரக்கூடிய துன்பங்களை ஏத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் விதியினால வரக்கூடியது தானேங்கய்யா? ஆமா. சோ அப்ப அங்க மதிங்கிறது எங்க வருது? அதாவது ஒன்றை உணர்ந்து இதிலிருந்து வேற எப்படியாவது மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியுமா? இப்போ விதி என்பது கூரை சரியா இல்ல, தண்ணி ஒழுகுதுன்றது விதி மழை காலத்துல. ஆமா. மதி என்ன பண்ணுது, அது என்ன ஓட்டையா இருக்கா, சரியா காங்கிரீட் மாத்தணுமா இல்ல வந்து கூரை போடணுமா யோசிச்சு அதை சரி பண்ணிட்டுது. கரெக்ட். அப்போ ஓட்டை இருந்தா தண்ணி ஒழுகும்போது விதி. கரெக்ட். அது எதை வச்சு அடைச்சு சரி பண்ணிக்கலான்றது மதி. கரெக்ட். அது தோணணும் அப்படிங்கறது விதி இல்லைங்களா ஐயா? அதுவும் விதியதான். அதுவும் விதியதான். சோ இப்போ வள்ளுவருடைய குரல் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்ங்கிறது, அப்ப அந்த முயற்சி செய்யணுங்கிறது விதி இருந்தா தானேங்க வரும். அப்படி எடுத்துக்கலாமா? அதுவும் இருக்கு, கரெக்ட் தான். ஏன்னா சில பேர் முயற்சியை செய்யறது இல்லையே. அப்பனா அது விதி இல்லன்னு எடுத்துக்கணுமா? அதுதான் என்னுடைய கேள்விங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது ஜீன் கேரக்டர்ல சோம்பேறித்தனம் எவ்வளவு இருக்கு, அதுவும் ஜீன் கேரக்டர் இருக்கு. சுறுசுறுப்பு எவ்வளவுன்றது ஜீன் கேரக்டர்ல இருக்கு. சோ அதுவும் அந்த புண்ணிய பதிவு இருந்தாதான் நமக்கு ஒரு குரு கிடைச்சு நம்ம புரிஞ்சு வர முடியுமே ஒழிய, அது இல்லைங்கும் போது நம்ம எவ்வளவு இப்ப நாம கத்துக்கிறோம், நம்ம வீட்டுல மத்தவங்க கத்துக்கணும், நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்குள்ள அந்த விதி இல்லைன்னா மதி இருந்தா கூட அத அவங்க பயன்படுத்த முடியாம போகுதுன்னா அப்ப விதி மட்டும்தான் இருக்குன்றது தானே உண்மை. ஆமா. அதாவது நீங்க உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல் தானம்மா. ஆமா இல்லையா? அடிப்படை உணர்ச்சி தான் வாழ்க்கைக்கு அடிப்படை. ஆமா. அந்த உணர்ச்சி வந்ததுக்கு அடிப்படையே விதிதான். அதனாலதாங்க சொல்றேன். அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, விதி இருக்கா மதி இருக்கான்னு யோசிக்காம புண்ணிய பதிவுகளை மட்டும் நம்ம ஏத்திட்டு போயிட்டே இருந்தோம்னா. ஆமா. அதத்தான் என்ன சொல்றதுன்னா, கடமையை செய் பலனை எதிர்பாராதே. கண்ணா சொல்லுவார் பாத்தீங்களா, உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்று இருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே வாழ்ந்துடுவோம் என்பார். கரெக்ட்.
கஷ்டம் வந்தா வந்துதான் வேற வழி இல்ல. அதனாலதாங்க மகர்ஷி சொல்றாங்க, கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வார் அப்படின்னு. அதுதான் அதுதான் இந்த தெளிவு நல்லது. என்னன்னா, யாருக்கு எந்த வகையிலையும் துன்பத்தை ஏற்படுத்த வாழ்ந்துட்டாலே போதும், பெரிய புண்ணியம் அது. நமக்கு வந்து முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாததுனால அதை நம்ம பத்தி வந்து மாத்த முடியாது. ஆமா. சோ அது தெளிவு வந்துட்டுன்னா செய்யறத செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம், வர்றது வரட்டும் அப்படின்னு. செய்வதில் நல்லது மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், கரெக்ட். சோ அதான் கெட்டதை விதியை மாத்த புரிந்த ஒரு மதி. முடியுமான்றதெல்லாம் ஆராய்ச்சியே பண்ண முடியாது. ஏன்னா கெட்டது அது வந்தே தீரும். அது அந்தந்த காலத்துல அது எப்படி இருக்கும், அது நடந்து போகும். சோ அப்ப வள்ளுவர் சொன்ன குரல் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. ஆமா தெரியாதவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. ஆமா. இல்ல தெய்வத்தால் உணர்ந்தவர்களுக்கு ஆகாது மனித தெரிந்தவர்களுக்கு அது தேவையில்லை. அங்க என்ன Correct சொல்றாங்க ங்களா? வராங்கம்மா, சில பேருக்கு வினைப்பதிவு இல்லைன்னு வச்சுக்கீங்களா, எல்லாரும் புண்ணியத்தோட பிறக்கிறது இல்ல. இப்போ கீழ்த்தட்டு மக்கள் எல்லாம் புண்ணியத்தோட பிறந்தவங்களா இல்ல. ம். ஆனா அவன் இல்லைங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருந்து 4 பேருக்கு உதவி பண்றாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு ஒரு புண்ணிய பதிவு இருக்குன்னு தானே புண்ணிய அர்த்தம். பதிவு புண்ணிய பதிவு இருந்து வச்சுக்கலாமா, புண்ணிய பதிவுக்கு வச்சுங்களேன், நல்ல தொழில், நல்ல குடும்பம், நல்ல ஒரு வசதி எல்லாமே சேரும். நீங்க கீழ்த்தட்டு மக்கள் புண்ணியமான்னு சொல்ல முடியாது. ஐயா, வசதிகள் கலந்துருப்பாங்க. மட்டும்தான் வந்து நம்ம வந்து புண்ணியம்னு அப்படி வச்சுக்கலாமா? எடுத்துக்கொள்ள கூடாது. அதே சமயத்துல புண்ணியத்தின் பலன் மனநிறைவு. என்ன? புண்ணியத்தின் பலன் என்னன்னா, மற்றவங்களுக்கு பொருள் உதவி செய்தவர்கள் செல்வத்துல மேன்மை பெறுவார்கள். உழைப்பின் மூலமா உதவி செய்தவர்கள் தொழிலே மேன்மை பெறுவார்கள். நல்ல இனிய சொற்கள், நல்ல அறிவுரை பேசினவர்கள் ஞானத்தில மேன்மை பெறுவார்கள். இது எல்லாமே புண்ணியத்துடைய விளைவு. அதாவது பொருள் அல்லாதவரையும் பொருள் என செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஏன் அப்படின்னா, இந்த பணம் வந்து சேர்ந்த புண்ணியத்தின் பலன். அவை ஒரு பைசாக்கு யூஸ்லெஸ் அவன். ஆனா அவங்க பணக்காரனா இருக்கிறான். மக்கள் அவனை கால் வந்து மதிக்கிறாங்க. எதுக்குன்னா இவனை மதிக்கல, இவனுக்குள் இருக்கின்ற புண்ணியத்தை, புண்ணியத்தினால் வந்த பணத்தை மதிக்கிறாங்க. வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து. அதனால நம்ம எதுல கஷ்டப்படுறோங்கிறது நம்ம அதனால வந்த பாவத்தினுடைய பதிவு. சோ அந்த பாவத்தை நம்ம மாத்திக்கிற மாதிரி நம்ம புண்ணியம் செய்யணும். ஆமா, அப்படி எடுத்துக்கலாம். ஆமா. அதாவது செய்வதை நல்லதை மட்டுமே செய்யணும். பாஸ்ட் வந்து மாத்த முடியாதுமா. அது அந்தந்த மெச்சூரிட்டி டைம்ல வந்துட்டு போயிட்டு இருக்கும். அது நல்லது செய்து பழகிற போது தீயது வந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு வந்துடும். நானும் ஆஸ்டின்ல தான் இருக்கேங்க. இப்போ எந்த இருக்கீங்க? இங்க லேக் லைன்னு சொல்லுவாங்க. லேக் லைன்லயா? நான் இங்க கிரேட் ஹில்ஸ்ல இருக்கேன். எப்போ வந்தீங்களா? நார்த் ஆஸ்டின். நானும் ஒரு 15 நாள் முன்னாடி தான் வந்தேங்க. வருஷப்பிறப்பு. லேக் ஹில்ஸா? லேக் லைன். ஓகே. ஞாபகம் இருக்கு, அந்த பக்கம் தான் வந்த ஞாபகம் எனக்கு. லேக் லைன். சரி, நாங்க கிரேட் ஹில்ஸ்ல இருந்தா கான்டாக்ட் பண்றேங்க. சரிம்மா. வாழ்க நன்றிங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதிப்பதை நிறைவு செய்வோம். இதுவரை நேரம் குருவின்குரல் 103வது வகுப்பை மிக சிறப்பாக எங்களுக்கு நெறிப்படுத்தி தந்து அன்பர்களது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு